ஹாய் ஆல், வீட்டிலேயே ரொம்ப டேஸ்டியாக ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துருக்கிறேன், 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். அதை நம்ம தண்ணி ஊற்றாமல் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். ஸோ கொதித்ததுக்கப்புறம் அதிலிருந்து 100 ml பாலை நான் தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த 400 ml பாலை கொதிக்க விட்டு இந்த மாதிரி பபிள்ஸ் வந்தோடனே நம்ம அதில் 1/2 ஸ்பூன் அளவு லெமன் ஊற்றிடணும். லெமன் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா வினிகர் ஊற்றிக்கலாம், எது வேணாலும் நீங்கள் உங்களோட சாய்ஸ் தான். ஊற்றிட்டு இப்படி ஒரு கலக்கி விட்டீங்க அப்படின்னா பாலெல்லாம் திரஞ்சு ஒரு மாதிரி க்ரீன் கலரில் அந்த தண்ணி வந்துடும், பால் தனியாக திரஞ்சு வந்துடும். ஸோ இந்த மாதிரி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திரஞ்சு வந்த பாலை நம்ம ஒரு வடிகட்டியில் ஊற்றி அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் நேரத்துக்கு. அது தண்ணி எல்லாம் வடிஞ்சு அதுவாகவே செட் ஆகிக்கிறோம். இப்போது நம்ம தனியாக எடுத்து வச்சோம்ல ஒரு 100 ml பால், அது எனக்கு நான் 30 ml கப்பில் மெஷர் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக 3 கப்ஸ் வந்தது. ஓகே, ஸோ 3 கப் பால் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நான் அதையும் நல்லா பாயில் பண்ணுறேன். ஸோ 1 டைம் பாயில் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம ஒரு கப் கொக்கோ பவுடர், 2 கப் ஜீனி. ஸோ ரேஷியோ என்ன அப்படின்னா 1:2:3. 1 கப் கொக்கோ பவுடர், 2 கப் சுகர், 3 கப் மில்க். இதுதான் இதோட ரேஷியோ. ஸோ இந்த அளவில் போட்டு மூணையும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி கட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ண அழகாக அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து பிளெண்ட் ஆகி ஒரு டார்க் சாக்லேட் கன்சிஸ்டன்சி வர மாதிரி வந்துடும். ஸோ நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கரண்டி எடுத்து ஒரு கோடு போட்டு பார்க்கணும். அந்த கோடு அப்படி எந்த இதுவும் டச் ஆகாமல் இருக்கணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது நம்ம வடிகட்டியில் வடித்து வச்சது ப்ளஸ் வெண்ணிலா எசன்ஸ், நான் 3 ட்ராப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த வெண்ணிலா எசன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வைத்தோம்ல அந்த எசன்ஸ், மூணையும் மிக்ஸ் பண்ணி மிக்சியில் நல்லா பல்ஸ் ப்ளஸ் இதில் ஒரு 3 to 5 minutes அடித்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 2 hours இந்த மிக்சரை ஃப்ரீசரில் செட் பண்ணி வச்சுட்டு எடுத்து திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னா சூப்பர்.